மல்லி 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 இனியா இனியா. சார் சொல்லு சார் அந்த இனியா கோர்ட் ஆர்டரை மதிக்கல சார். ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடல சார். சார் அவளுக்கு நீங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணணும் சார். இப்பதான் விக்ரம் வந்து பேசிட்டு போனா. ஒரு நாள் வெயிட் பண்ணு சொல்றேன். சார் என்ன சார் சொல்றீங்க? அவ ஒரு கொலை கைதி சார். சரியா இருக்கட்டும். அவன் ஒண்ணு ரிலீஸ் பண்ண சொல்லு. ஒரு நாள் டைம் தான் கேட்டிருக்கான். வெயிட் பண்ணுவோம். சார் என்ன சார் தப்பு சார். கொலை பண்ணிட்டு தப்பிக்கிற நோக்கத்துல அவ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா சார். இது கோர்ட்டுக்கு தெரிஞ்சா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சார் அசிங்கம். என்னையா நீ போய் கோர்ட்ல சொல்ல போறியா? நான் எப்படி சார்? அப்புறம் என்ன ஒரு நாள் போறியா? தப்பு சார். விக்ரம் மேல நீங்க தனிப்பட்ட பாசம் வச்சிருக்கீங்க தெரியும் சார். அதுக்காக சட்டத்தை மீறி இப்படி பண்றது சரியில்லை சார். உங்க நேர்மை என்னன்னு எனக்கு தெரியும் சார். இப்ப என்ன இனியாவை அரெஸ்ட் பண்ண உனக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணும் அதானே? ஆமா சார். சார் கமிஷனர் ஆபீஸை விட்டு வெளியே வரும்போது அந்த விக்ரம் திமிரா பேசினான் சார். கமிஷனர் எப்பவும் என் பக்கம் தான், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான் சார். சார் அவன் திமிர அடக்கவாவது இதை பண்ணணும் சார். இல்லைன்னா உங்களுக்கு தான் சார் கெட்ட பேரு. சரியா சொன்னியா. இப்படி நம்ம டிபார்ட்மெண்ட் சபார்டினேட்ஸ்க்கு இறக்கம் காட்டி நான் தான் என் கெட்ட பேர் பாரு. அன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் குடிச்சிட்டு பப்ளிக் கிட்ட அடி வாங்கி ஒரே அசிங்கமா போச்சு. அந்த அயோக்கிய பையில காப்பாத்துனதும் ஏன் தப்பு தான். அன்னைக்கு மட்டும் அந்த குடிகாரனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காரு சார். யோ என்ன சாரு நீதி நேர்மணி எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? இதே நேர்மையோட அன்னைக்கு நான் இருந்திருந்தா இந்த யூனிஃபார்மை போட்டு நீ இங்க வந்து நின்று இருப்பியா? ஏய் சார் இத பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் கையில வந்து எந்த கேஸாவது நீ இந்த அளவுக்கு சிவியரா மூவ் பண்ணிருக்கியா சொல்லு. உனக்கு விக்ரம் மேல வன்மம் இருக்கு. அவனை பழி வாங்கறதுக்காக பாவம் அந்த இனியா கேஸ தீவிரமா மூவ் பண்ற. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். விக்ரம் தான் உங்ககிட்ட ஏதோ தப்பா. ஸ்டாப் இட். ஏதோ ஆதாரம் அது இதுன்னு காமிக்க போய் தான் இனி அவனை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். இந்த பார், உன் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆள்கிட்ட காட்ட யூ வில் see my true colors. இதோட விட்டு கிளம்பியா சார். சொல்லுமாயா. என்னாச்சு? கமிஷனர் என்ன சொன்னாரு? சாரி, கமிஷனர் விக்ரம் பேச்சுக்கு தான் தலையாட்டுறாரு. அவன் இனி அவ கழுத்து போட வைக்க ஒன் டே பர்மிஷன் கேட்டிருக்கான். என்ன சார் இது? அவதான் வர மாட்டான்னு சொல்றேன்ல. இத நீ என்கிட்ட தைரியமா சொல்லுவ, நான் இத கமிஷனர் கிட்ட சொல்ல முடியுமா? வேற வழி இல்ல, ஒரு நாள் பொறுத்துதான் ஆகணும். ஒரு நாளா? என்ன சார்? சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லு. நேரா ஜட்ஜ போய் பாருங்க, விஷயத்த சொல்லுங்க. அவங்களே நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் அந்த கமிஷனரால ஒன்னும் கிழிக்க முடியாது. அப்படி நான் கோர்ட்டுக்கு போனா இங்க கமிஷனர் என் ட்ரவுசரை கிழிச்சிருவாரு. புரியாம பேசாத. டியூட்டில நான் குடிச்ச பிரச்சனையில வசமா சிக்கி இருக்கேன். அவர் நினைச்சா இது எப்ப வேணாலும் இஷ்யூ ஆக்கலாம். என்ன சார் இது? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. வேற ஏதாவது வழி இருக்கா? எனக்கும் ஒன்னும் புரியல. கை கெட்டினது வாய் கெட்டாம இருக்கு. கையெழுத்து போடாம அவ அரெஸ்ட் ஆனா இனி ஜாமீனே கிடைக்காத. டிபி கிட்ட சொன்னா கொலை பண்ணலடா ஏன் கையெழுத்து போடாம தப்பிக்கணும்னு மொத்த கேஸையும் அவ தலையில போட்டுருவேன். கொலைகாரின்னு ஆக்கிடுவேன். அப்புறம் ஜெயில வச்சு அவ கதையை முடிச்சிடுவேன். ஆனா இப்படி ஒரு சிக்கல் வரும்னு தெரியாம போச்சு. சார், நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கண்ணாயுதத்தை போய் பாருங்க. இனி அவ தப்பிக்க வைக்க கமிஷனர் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லுங்க. கோர்ட்ல அவரை கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்க. நிலைமை சீரியஸ் ஆகும். கமிஷனர் ஒதுங்கி தான் போகணும். சூப்பர் யோசனை பாயா. நான் உடனே கண்ணாயிரத்தை பாக்குறேன். பேசிட்டு உனக்கு நான் போன் பண்றேன். விக்ரா, நீ அழிஞ்சடா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.